கோட்பாடும் உடன்படிக்கையும் பாகம் 46 மார்ச் 8 1831 ஒஹையோவின் காத்லாந்தில் தீர்க்கதரிசி ஜோசப் ஸ்மித் மூலமாக சபைக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்படுத்தல் சபையின் இந்த ஆரம்ப காலத்தில் சபை ஆராதனை நடத்துவதற்கான ஒருங்கிணைக்கப்பட்ட மாதிரி இன்பமும் உருவாக்கப்படவில்லை. ஆயினும் சங்கத்தினர்கள் மற்றும் உண்மையான விசாரிப்புக்காரர்கள் மட்டுமே திரும்பிவிருந்து கூட்டங்களுக்கும் அனுமதிக்கும் பழக்கம் ஓரளவிற்கு பொதுவாய் இருந்தது. கூட்டங்களை நிர்வகிப்பதற்கும் நடத்துவதற்கும் சம்பந்தமான கர்த்தரின் சிந்தையும் ஆவியின் வரங்களையும் நாடுதலையே புரிந்து கொள்ளுதலையும் குறித்து இந்த வெளிப்படுத்தல் தெரிவிக்கிறது. வசனம் 1-2 பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்பட்டபடியே கூட்டங்களையும் மூப்பர்களையும் நடத்த வேண்டும். 3-6 சத்தியத்தையே தேடுபவர்கள் திருவிருந்து கூட்டங்களிலிருந்து வெளியேற்றப்படக்கூடாது. வசனம் 7-12 ஆவியின் வரங்கள் தேவனிடம் கேட்டு நட வேண்டும். 13-26 இந்த சில வரங்களில் வரிசையில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. 27-33 ஆவியின் வரங்களையும் பகுத்தறிய சபை தலைவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வசனம் 1 எனது சபையின் ஜனங்களே கேளுங்கள், உங்கள் நன்மைக்காகவும் கற்றுக்கொள்வதற்காகவும் இந்த காரியங்கள் உங்களிடம் பேசப்பட்டன என மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன். வசனம் 2 எழுதப்பட்ட அந்த காரியங்களிலெல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் அவைகள் வழிநடத்தப்பட்டது போல அனைத்து கூட்டங்களும் எப்பொழுதும் நடத்தப்பட வேண்டும். ஆரம்பத்திலிருந்தே இதோ எப்பொழுதும் எனது சபை மூப்பர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வசனம் 3 ஆவியினும் உலகத்திற்கு முன்பாக நடத்தப்படும் உங்களுடைய பொது கூட்டங்களிலிருந்து யாரையும் நீங்கள் வெளியேற்ற கூடாது என நீங்கள் கட்டளையிடும்படி இருக்கிறார்கள். வசனம் 4 உங்களுடைய திருவிருந்து கூட்டங்களிலிருந்து சபைக்கு சொந்தமான யாரையும் வெளியேற்றக்கூடாது என நீங்கள் கட்டளை இடம்படி இருக்கிறீர்கள். வசனம் ஆயினும் யாராவது மீறுதலாயிருந்தால் அவர் ஒப்புரவாகும் மட்டும் அவள் திருவிருந்தில் பங்கேற்காதிருப்பனாக. வசனம் 5 மீண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ராஜ்யத்தையும் உண்மையான நாடுகிற யாவரையும் உங்கள் திருவிருந்து கூட்டங்களிலிருந்தும் நீங்கள் வெளியேற்றப்பட்டிராத இருப்பீர்களாக. சபையை சாராதவர்களை குறித்து அதை நான் பேசுகிறேன். வசனம் 6 மீண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய திடப்படுத்தல் கூட்டங்களை பெருத்த மாட்டிலும் சபை சாராதவர்களாயிருந்து ராஜ்யத்தையும் உண்மையாக நாடுகிற யாவரையும் நீங்கள் வெளியேற்ற கூடாது. வசனம் 7 ஆனாலும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவனிடம் சகல காரியங்களையும் கேட்கும்படியாக நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். வசனம் இருதயத்தின் முழு பரிசுத்தத்தோடும் எனக்கு முன்பாக உன்னதமாய் நடந்து உங்களின் இரட்சிப்பின் முடிவையும் கருத்திலே கொண்டு பொல்லாத ஆவிகளால் அல்லது பொல்லாத ஆவியால் அல்லது
பிசாசுகளின் கோட்பாடுகளால் அல்லது மனுஷர்களின் கட்டளைகளாலே கொடுக்கப்படாமல் இருக்க ஜெபத்தோடும் நன்றி செலுத்துவதில் சகல காரியங்களையும் இருதயத்தில் சகல பரிசுத்தத்துடனும் நீங்கள் செய்ய வேண்டும் என நான் விரும்புகிறது போல ஆவி உங்களுக்கு சாட்சி அளிக்கிறது. ஏனெனில் அவைகளில் மனுஷனுடையதையும் நீ சில பிசாசினுடையவைகளாயும் இருக்கின்றன. வசனம் 8. ஆகவே நீங்கள் வஞ்சிக்கப்படாமல் இருக்கும்படிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் வஞ்சிக்கப்படாமல் இருக்கும்படிக்கு அவைகள் அதற்காக கொடுக்கப்பட்டன என இப்பொழுதுமே நினைவு கூர்ந்து சிறந்த வர்க்கங்களோடு நாடுங்கள். வசனம் 9. ஏனெனில் நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு அடையாளத்திற்காக தங்களுடைய இச்சைகளை நிறைவேற்ற கேட்காமல் நாடுவர்கள் அனைவரும் நன்மை அடையாதிருக்க, அல்லது என்னிடம் கேட்பவர்கள் என்னை நேசித்து எனது கட்டளைகளை கைக்கொள்வார். நன்மை அடையாதவர்களாக அவைகளை அளிக்கப்படாதிருக்கின்றன. வசனம் 10. மீண்டும் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் எப்பொழுதும் நினைவு கூறவும் சபை கொடுக்கப்படுகிற அந்த வரங்களையும் எப்பொழுதும் உங்கள் மனங்கள் வைத்து இருக்கவும் நான் விரும்புகிறேன். வசனம் 11. ஏனெனில் எல்லா வரங்களும் அவர் எல்லாருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஏனெனில் அநேக வரங்களும் உண்டு. தேவனின் ஆவியிலே ஒவ்வொரு மனுஷனும் ஒரு வரம் அளிக்கப்படுகிறது. வசனம் 11. ஏனெனில் எல்லா வரங்களும் அவர்கள் எல்லோருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஏனெனில் அநேக வரங்களும் உண்டு. தேவனின் ஆவியினாலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு வரம் அளிக்கப்படுகிறது. வசனம் 12. அதனால் அனைவரும் நன்மை அடையாதிருக்க, சிலருக்கு ஒன்று கொடுக்கப்படாமல் இருக்க, சிலருக்கு மேற்கொண்டு அளிக்கப்படுகிறது. வசனம் 13. இயேசு கிறிஸ்து தேவனின் குமாரன் என்றும் உலகத்தின் பாவங்களே அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்றும் அறிந்திருக்க, பரிசுத்த ஆவியானவரால் சிலருக்கு அது அளிக்கப்படுகிறது. வசனம் 14. அவர்களின் வார்த்தைகளை நம்புவர்களாகவும் அவர்கள் விசுவாசத்திலே தொடர்ந்து இருந்தால் அவர்களும் நித்திய ஜீவன் அடையாளமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கும் அது அளிக்கப்படுகிறது. வசனம் 15. மீண்டும் அநேக கர்த்தருக்கு பிரியமானபடி கர்த்தரின் சத்தியத்தின்படியும் மனுப்புத்திரரின் நிலைமைக்காக அவரது இரக்கங்கும் பின்பற்றுவது நிர்வாகியத்தின் வித்தியாசத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு சிலருக்கு அது பரிசுத்த ஆவியானவரால் அளிக்கப்பட்டிருக்கிறது. வசனம் 16. மீண்டும் ஒவ்வொரு மனுஷனும் ஆயத்தத்திற்காகவே ஆவியின் வெளிப்படுத்தல்கள் கொடுக்கப்படும்படிக்கு அவைகள் தேவனுடைய என செயல்படுகளின் விதங்களையும் அறிய பரிசுத்த ஆவியானவராலே இது சிலருக்கு கொடுக்கப்படுகிறது. வசனம் 17. மீண்டும் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனின் ஆவியால் சிலருக்கு ஞானமுள்ள வார்த்தைகள் அளிக்கப்படுகிறது. வசனம் 18. அனைவரும் ஞானமாய் இருக்கவும் அறிவை பெற்று இருக்கவும் மற்றொருவனுக்கு அறிவின் வார்த்தைகள் அளிக்கப்படுகிறது. வசனம் 19. மீண்டும் குணமாக்கப்பட விசுவாசம் கொண்டு இருக்க சிலருக்கு அளிக்கப்படுகிறது. வசனம் 20. குணமாக்க விசுவாசம் கொண்டு இருக்க மற்றவர்களுக்கு அது அளிக்கப்படுகிறது. வசனம் 21. மீண்டும் அற்புதங்களையும் செய்வது சிலருக்கு அளிக்கப்படுகிறது. வசனம் 22. மற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல அளிக்கப்படுகிறது. வசனம் 23. ஆவியிலே பகுத்தறிதல் மற்றவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. வசனம் 24. மீண்டும் பல பாஷைகளை பேசுவது சிலருக்கு அளிக்கப்படுகிறது. வசனம் 25.
பற்பல பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல் மற்றவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. வசனம் 26. தேவனின் பிள்ளைகள் நன்மையாக இருந்து எல்லா வரங்களையும் தேவனிடத்தில் இருந்து வருகிறது. வசனம் 27. சபையின் ஆயருக்கும் சபையின் மூப்பர்களுக்கும் தேவன் நியமிக்கவிருக்கிறவர்களுக்கு சபை கண்காணிக்கவும் உங்கள் மாதிரியிலே பிரச்சாரம் செய்தாலும் தேவனுடைய இல்லாதவரை பகுத்தறிய அந்த சகல வரங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. வசனம் 28. ஆவியினால் கேட்பவன் ஆவியிலே பெறுவான். வசனம் 29. அதனால் ஒவ்வொரு அங்கத்தினரும் பலன் அடையும்படிக்கு ஒரு தலைமை. வசனம் 29. அதனால் ஒவ்வொரு அங்கத்தினர்களும் பலன் அடையும்படி ஒரு தலைமை இருக்கும்படியாக அந்த வரங்கள் யாவும் சிலருக்கு கொடுக்கப்படலாம். வசனம் 30. ஆவியில் கேட்கிறவன் தேவனின் சித்தத்தின்படியே கேட்கிறான், ஆகவே அவன் கேட்கிற கொடுக்கப்படுகிறது. வசனம் 31. மீண்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆவியில் நீங்கள் எதையும் செய்தாலும் சகல காரியங்களும் கிறிஸ்துவின் நாமத்திலே செய்யப்பட வேண்டும். 32. அந்த ஆசீர்வாதத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாலும் ஆவியில் தேவனுக்கு நீங்கள் நன்றி தெரிவிக்க வேண்டும். வசனம் 33. எனக்கு முன்பாக நீங்கள் தொடர்ந்து நற்குணத்தையும் பரிசுத்தத்தையும் பயிற்சி செய்ய வேண்டும், அப்படியே செய்ய கடவது. ஆமேன்.